வெல்கம் பேக் டு கொஞ்சம் உப்பு நிறைய காரம் ஈஸியா டேஸ்டியா ஹெல்த்தியா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சிக்கன் ரெசிபிங்க. பிச்சி போட்ட கோழி கறி தான் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. சிக்கனை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வேக வச்சுக்கலாம். நான் ஒரு ப்ரெஷர் பேன்ல ஒரு 500 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போடுறேன், பிஞ்ச் ஆஃப் டர்மரிக் தான், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன், தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட போறேன். இது ஒரு ஃப்ளேவருக்காக. இதை நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன்லேயே தண்ணி விடும், அந்த தண்ணியே போதுமானதாக இருக்கும். பாருங்க, சிக்கன் லைட்டாக தண்ணி விட ஆரம்பிச்சிருக்கு. இப்போ வந்து நம்ம ப்ரெஷர் குக்கர் மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். ஒரு 2 விசில் வச்சிங்கன்னா போதும். குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நான் ஒரு 2 விசில்ஸ் வச்சுருக்கேன். ப்ரெஷர் அடங்கினோன்னு ஓப்பன் பண்ணுறேன். சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு. இதை ஆற வச்சு நம்ம பிச்சிக்கிறோம். அதான் பிச்சி போட்ட கோழி. நான் போன் பீஸோடு தான் சிக்கன் எடுத்திருக்கேன். இல்லாட்டி நீங்கள் போன்லெஸ் சிக்கனில் கூட பண்ணலாம். பட் போன் பீஸோடு எடுத்தால் சிக்கன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் வந்து நம்ம ஆற வச்சு இந்த மாதிரி 2 பிச்சிக்கணும். போன்ஸ்லேருந்து ஈஸியாக வந்துடும் நம்ம நல்லா குக் பண்ணதுனால. இது ஆறுனா கொஞ்சம் ஈஸியாக பிக்கலாம். இந்த தண்ணி வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ண வேணாம். கொஞ்சோண்டு பெப்பர் போட்டு சூப் மாதிரி குடிச்சிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காயட்டும். தாளிக்கிறதுக்கு சோம்பு கொஞ்சம் போடுறேன். சோம்பு பொரியட்டும். பூண்டு இடித்து வச்சுருக்கேன், ஒரு 2-3 பீஸு பூண்டு, கருவேப்பிலை கொஞ்சம், ஒரே ஒரு பச்சை மிளகா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. வந்து நான் மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் போடுறேன். போட்டு இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம பிச்சி போட்ட கோழியை இதோட ஆட் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். கடைசியாக வந்து நான் ஒரே ஒரு தக்காளி சாப் பண்ணி வச்சுருக்கேன் ரஃபாக, அதை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வந்து உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா போட்டுக்கலாம். இந்த தக்காளி ஓரளவுக்கு மேஷ் ஆகட்டும். 3 மினிட்ஸ் மூடி போட்டு குக் பண்ணலாம். தக்காளி ஓரளவுக்கு மேஷ் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் முடிகிற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. இப்போ வந்து நான் கொஞ்சோண்டு உப்பு போடுறேன். அப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் போடுறேன். பெப்பர் வந்து எப்பயுமே இறக்கி வைக்கிறப்போ போட்டால் தான் இந்த பெப்பரோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்ம பிச்சி போட்ட கோழி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷு. நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நீங்கள் சப்பாத்திக்குள்ளே ரோல் பண்ணி சாப்பிட்லாம். இல்லாட்டி தோசை ஊற்றிட்டு தோசை மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு சிக்கன் கறி தோசை மாதிரி கூட சாப்பிட்லாம். இது வந்து குழந்தைங்களுக்கு தைரியமாக கொடுக்கலாம். ஏன்னா எலும்பு நம்ம தனியாக பிரிச்சிடுறோம். சிம்பிளாக பண்ணிடலாம். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.